ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 14 பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் எவ்ரி ஒன்ன்ற மாதிரி, ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் எவ்ரி ஒன்ன்ற கான்செப்ட். அண்ட் இன் அ இண்டஸ்ட்ரி பில்ட் ஆன் கம்பேரிசன்ஸ், ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் லவ்ஸ் எவ்ரி ஒன் ஓப்பன்லி. திஸ் வின்ஸ் அட்மிரேஷன்ஸ், ஈவன் நான் ஃபேன்ஸ் லவ் him பேசிக்லி. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி த ரீசன் வை வாண்ட் எதுக்காக இந்த சாப்டர் எடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஸோ இது முடிச்சோன்னே இமீடியட் சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மோர் அபவுட் நரேட்டிவ் செட்டிங். சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், அண்ட் எப்படி எல்லாம் we can be careful, what are the steps that you have to take. ஸோ நம்ம let's say for example, நான் வந்து எனக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்ததுன்னா what I would do, very simple, நான் என்னோட பேரை போட போகிறேன். சேம் திங் கோஸ் ஃபார் எனி அதர் பீப்புள், எனி பீப்புள் யூ டேக், எனி காமன் பீப்புள் ஆர் எனி பீப்புள் தட் யூ டேக், அவங்க பேர் தான் நார்மலாக சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. பட் யூ வில் சி லாட் ஆஃப் ஐ எம் அ நான் ஒரு சோஷியல் மீடியாலேயே நான் இல்லை, எனக்கு வந்து சோஷியல் மீடியா பற்றி கம்ப்ளீட்டாக தெரியாது, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு தெரியாதுன்னா, திஸ் 2 வீடியோஸ் வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அனலைஸ். ஜஸ்ட் கொஞ்சம் நான் வந்து ஒரு கெனடியன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு NLP சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ NLP நிறைய பேர் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் மோர் அபவுட், இது வந்து மோர் அபவுட் மைண்ட் செட் ஓரியன்ட் ஆக்சுவலி. அண்ட் அதை தவிர ஐ பீன் ஒர்க்கிங் வித் என்னோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸ் ஆர்மி அண்ட் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆக்சுவலி. அண்ட் அப்படி இருக்கும்போது வி கோ இன் டெப்த், மைன்யூட் டீட்டெயில்ஸாக போய் வி வில் அனலைஸ் அண்ட் கெட் திங்ஸ் சார்ட்டட் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது தேர் ஆர் ஃபியூ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தட் ஐவ் ஹேட் விச் ஐல் எக்ஸ்பிளைன் இட் இந்த சாப்டர்லையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர்லையும் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஹவ் ஆர் பீப்புள் பிளேயிங் ஆர் மைண்ட்ஸ், எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவ்ஸ் செட் ஆகுது, ஹவ் ஆர் தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கெட்டிங் இன் டு அவர் மைண்ட், எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஓட் போடுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அகெயின்ஸ்டாக போடுறதுக்கு. I'll very well explain to you in each of the segments. And இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து the love Vijay sir has towards the other actors. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்கன்னா, ஆல் தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் ஸ்டார்ட் யூட்டிலைசிங். ஸோ நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு தே வில் ஸ்டார்ட் யூட்டிலைசிங், அதாவது அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக் கான்டென்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ விஜய் சார் வந்து இவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்க, விஜய் சார் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க விஜய் சார் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடாதீங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஐ எக்ஸ்பிளைன் டு இந்த செகண்ட் சாப்டர். பட் வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் நவ் இட்ஸ் மோர் அபவுட் த ரியல் லவ் விஜய் சார் ஹேஸ் ஷோன் அண்ட் த ரெஸ்பெக்ட் தட் விஜய் சார் ஹேஸ் வித் தி அதர் ஆக்டர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி பேசிக்லி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரஜினி சார் பற்றி தான் பேசினோம். எதுக்கு ரஜினி சார்னா, டு பி ஃப்ரேங்க், என்ன நீங்கள் இன்டெப்த்தாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ரேங்க், ஐ லவ் சூர்யா சார் அண்ட் ஐ லவ் அஜித் சார் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்லேருந்தே, சின்ன வயசுலேருந்தே வந்து தீஸ் வர் த 2 people that I really love. அண்ட் அப்படி இருக்கும்போது why am I supporting Vijay sir is very simple now. The concept is one thing that I want to tell you. Somebody is coming, he is leaving everything and going off. இங்கே தான் வந்து he wants to serve the people. That is one reason that I'm here. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, 2018 my father is a die-hard Rajini sir fan actually வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் சோஷியல் மீடியா என்னோட அக்கௌண்ட் 2018 எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஜினி சரோட போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். அப்பா வந்து அமைச்சிட்டு இது இதை ஃபார்வர்ட் பண்ணுண்டா, இதை ஃபார்வர்ட் பண்ணு, இதை ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ த ரீசன் வை ஐம் டெல்லிங் தட் இஸ் ஒன் சிம்பிள் திங் கைஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறேன். இது வந்து யாருமே சொல்லியிருக்காதது உங்களுக்கு தோணலாம் வந்து பார்த்தீங்கன்னா. one interesting revelation that எனக்கு மைண்டில் இருக்குது. I don't know whether it is truth or not, but I wanted to tell whatever comes into my mind. Connecting the dots ன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. Connecting the dots now, you connect all these dots, different dots together and you get into a final solution actually. So management principle வந்து அதே ஒரு புக்கே வந்திருக்கு, connecting the dots ன்ட்டு. So you connect all these dots together and ஃபைனலாக ஒரு சொல்யூஷனுக்கு போய் அட்டைன் பண்ணுவீங்க ஆக்சுவலி. So one thing that I'm connecting here, what I'm telling is absolute my thought process and absolute my, what do you call, analysis that I've done, which I wanted to share.
2018 ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ் வரும்னு சொல்லும் போது, ஸோ see I'm not going to name them, ஆனால் அவங்க ஒன் ஆஃப் தி க்ளோஸ் டு ஹிம், I'm not going to tell them என்ன மாதிரி ரிலேட்டிவ்லாம் சொல்லவே போகிறது இல்லை. I'm telling one of his close to closest circle. அவங்க என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ வந்து இட் இஸ் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அந்த வைரல் ஆகும்போது ஒன் திங் தட் யூல் பி ஏபிள் டு, அதை நான் முன்னாடியே கவனிச்சிட்டேன் ஆக்சுவலி, பட் ஐ வாண்ட் டு டெல் இட் அகெயின். ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் பர்சன் என்ன பண்ணலான் இருந்தாங்கன்னா ரஜினி சார் வரும்போது, அவங்க த பர்சன் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஆப்போசிஷன் பார்ட்டினா மல்டிபிள் பார்ட்டிஸாக இருக்காங்க கரெக்டாக. தேர் ஆர் 3 to 4 பார்ட்டிஸ் தேர் இந்த மார்க்கெட்டில். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வரும்போது ஒரு 3 பார்ட்டிஸ் வந்து அகேன்ஸ்டாக இருந்தாங்க கரெக்டாக. அப்போ வந்து அந்த க்ளோசஸ்ட் மெம்பர் என்ன பண்ணலான்னு சொன்னாங்கன்னா, ஷீ இஸ் க்ளோசஸ்ட் டு அனதர் பார்ட்டி மெம்பர் ஆக்சுவலி. அந்த பர்சன் என்ன பண்ணலான் இருந்தாங்கன்னா, அவங்க தொகுதியிலேயே போய் நான் கேம்பெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு க்ளோசஸ்ட் மெம்பர் ஆஃப் யூ வில் கோ அகேன்ஸ்ட் யூ and wanted to campaign for another party which you are completely against. Just imagine ரஜினி சாரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், ரஜினி சாரோட இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி ஆயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. உண்மையை சொல்லணும்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்திருக்கும். இஃப் தட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், ரஜினி சாருக்கு அந்த டைமில் பாலிடிக்ஸில் வந்த போது ஹை பீக்கெண்டில் போகும்போது, இப்போ எப்படி 10 days இருக்குது பார்த்தீங்களா, 10 to 15 days இருக்குது நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு. இப்போ ஐ பிலீவ் 15 to 20 days இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த நேரத்தில் ஜஸ்ட் இமேஜின் சம்படி க்ளோசஸ்ட் டு யூ அண்ட் கோயிங் அண்ட் கேம்பெயினிங் ஃபார் தெம் அகேன்ஸ்ட் யூ. ஜஸ்ட் இமேஜின் வாட் வுட் பி த நியூஸ். அந்த நேரத்தில் என்ன மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கும் பாருங்க, இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கும். ஸோ அவங்க ரஜினி சாருக்கு க்ளோசஸ்ட் பர்சனே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பார்ட்டிக்கு போய் கேம்பெயின் பண்ணுவான்னு சொன்னால், ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய நியூஸ் ஆயிருக்கும், என்ன மாதிரி நெகட்டிவாக வந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். எவ்ரி திங் இஸ் நரேட்டிவ். அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேன், சி what I'm thinking is on the mindset, mind games la I'm telling you, mind games la, mind analysis la I'm telling you. அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும் போது ரஜினி சார் இஸ் நாட் அ நார்மல் what you called பர்சன். அதாவது நைட்டு வந்து ஒரு 10:30 11 o'clock நியூஸை பார்த்துட்டு அண்ட் உடனே நான் வந்து இதை வந்து நான் ஊருக்கே சொல்லணும், இது தப்பு, இது நடந்திருக்கவே கூடாதுன்ட்டு. ஹி இஸ் நாட் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு டூ தட். யூ கேன் பி டூ கான்ஃபிடென்ட் ஆன் தட். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் ஈவன் யூஸிங் த சோஷியல் மீடியான்னு நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படிப்பட்ட போது ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு நைட்டு 10:30 or 11 o'clock அந்த நேரத்தில் வந்து ஒரு ட்வீட் வருதுன்னா, ஐ எம் திங்கிங் ஃப்ரம் த மைண்ட் செட் தட் whatever I'm saying might not be true, பட் நான் உங்களுக்கு உங்கள் சைடில் வச்சிடுறேன். ஐம் டெல்லிங் இட் டு யூ டு அனலைஸ். ஐ திங்க் தட் இட் இஸ் நாட் ஹிம். ஐ திங்க் இட் இஸ் சம்படி ஹூஸ் ஹேண்ட்லிங் இஸ் சோஷியல் மீடியா அண்ட் ஸ்டஃப் லைக் தட், ஹூஸ் க்ளோசஸ்ட் டு ஹிம் might be utilizing this chance and getting things sorted actually. See, again I'm telling you, it is a freedom of speech that we have, and it is a freedom of analysis that we have. What I'm telling you might be 100% wrong, but I wanted to connect all the dots together actually now. And என்ன பொறுத்த வரைக்கும், see, to be frank, நாங்கள் in 2018 when I was basically, as I told you, அப்பாக்காக ரஜினி சாரை வந்து சப்போர்ட் பண்ணும் போது, you know all these political parties what all they said about Rajini sir actually. என்னென்னலாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சீன் தட், கோ அண்ட் டைப் இட் ஆன் கூகுளில் போய் வாட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நேம் யூ கேன் டைப், வாட் ஆல் தே செட் ஃப்ரம் 2017 2020 வரைக்கும் என்னென்னலாம் ரஜினி சார் சொல்லியிருக்காங்கன்னு போய் கேளுங்க. த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐம் டெல்லிங் யூ, எனி மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐம் டெல்லிங் யூ would have said negative, and they had said negative, and they have
ஹியூமிலியேட்டட் ரஜினி சார் லைக் எனிதிங். ரொம்ப மோசமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 மோசமாக சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. இஃப் யூ கோ அண்ட் சர்ச் இட் ஆன் கூகுள் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். See, I don't want to name anybody, but I want to tell you that there are people, நீங்கள் இப்போ சப்போர்ட்டிவாக போடுறவங்க, இப்போ சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறவங்க, they have spoken worst to the core, extreme worst to the core பேசியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. You yourself go, any peeps. இப்போ வந்து நான் ரஜினி சார் ஃபேனாக இருந்தேன்னா, அண்ட் ஐம் அ கம்ப்ளீட் ரஜினி சார் ஃபேனாக இருந்தேன்னா, யாரெல்லாம் ரஜினி சார் 2018 2020 வரைக்கும் யாரெல்லாம் பேசினாங்களோ, ஐ வில் நெவர் எவர் ஓட் ஃபார் தெம் இன் மை லைஃப். பிகாஸ் ஐ நோ தட் அந்த நேரத்தில் எவ்வளோ மட்டமாக பேசணுமோ, எவ்வளோ கேவலமாக பேசணுமோ, எவ்ரி திங் தேவ் ஸ்போக்கன். டிட் திஸ் பர்சன் ஸ்பீக் எனி திங் நெகட்டிவ் அபவுட் ரஜினி சார்? எதுனா நெகட்டிவாக பேசினாரா விஜய் சார்? ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் மை ப்ரீவியஸ் வீடியோஸ், 2017 ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ரஜினி சார் நின்றுட்டு இருக்காங்க, இந்த சைட் விஜய் சார் நின்றுட்டு இருக்காங்க, அந்த சைட் சிவகார்த்திகேயன் சார் நின்றுட்டு இருக்காங்க. Just check on that video, you'll know how much love that Vijay sir has on Rajini sir actually. So அப்படி இருக்கும்போது, these are all political battles. You are in a war for getting the power. You are in a war to get everything that is required. The entire stake is on you. Next 20 years, 30 years, stake is on winning these elections basically. So political party would do anything and everything to get the votes. அப்படி இருக்கும்போது you got to analyze. யார் எனக்கு எந்த நேரத்தில் அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க, எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க, and I'll make sure that I'll not repeat it again. And அதை தவிர one more thing that I want to tell you, since ரஜினி சாரோட டாபிக் இருக்கிறதுனால one thing that I want to tell here is, அண்ணாமலை சார்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலி, and he's also here. Obviously you know அண்ணாமலை சார், அண்ணாமலை ஐபிஎஸ் சார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு விவசாய குழம்பத்துலேருந்து வந்தார் 2000 I believe முடிச்சுட்டு, அந்த பீரியடில் முடிச்சுட்டு விவசாய குடும்பத்துலேருந்து வந்துட்டு பிஎஸ்டி காலேஜில் போய் இன்ஜினியரிங் படித்தார். பிஎஸ்டி காலேஜில் படிச்சுக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தார், ஐஏஎம் எக்ஸாமுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ஸ்கோர் கேட் எக்ஸாமில் எப்படி ரேங்க் வாங்குறதுன்ட்டு. வி நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் பேசிக்லி. ஸோ அப்படி இருக்கும் போது கேட் எக்ஸாம் எழுதுறாரு. ஐஏஎம் லக்னோவில் கிடைக்குது, ஐஏஎம் கோழிக்கோட்லேயும் கிடைக்குது. அவர் வந்து நான் லக்னோவில் தான் போய் படிக்கணும்ன்ட்டு போய் படித்தார். அதோட இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணாருன்னா, விஜயகாந்த் சாரோட பார்ட்டியில் வந்து விஜயகாந்த் சாரோட இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம் லக்னோவில் படிக்கும் போது. படித்து முடிச்சுட்டு ஒரு க்ளீனான இமேஜ், அது படித்து முடிச்சுக்கிட்டே வேலை கிடச்சிது, வேலை வேணான்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இஸ் கிளியர்ட் இட் அண்ட் இஸ் காட் இன் டு ஐபிஎஸ். ஐபிஎஸ்ல எங்கே போஸ்டிங் கிடைக்குது? கர்நாடகாவில் போஸ்டிங் கிடைக்குது. ஸோ கர்நாடகாவில் போஸ்டிங் கிடைக்கும் போது யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா நிறைய போயிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? அங்கே போயிட்டு மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்டர் கிளீன்ன்றாங்க. மிஸ்டர் அண்ணாமலை இஸ் த மோஸ்ட் cleanest like a police officer anywhere and everywhere you can see. அவரோட analysis if you go and check you'll be able to find out actually. அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் 2019 தான், அந்த பீரியடில் தான் அவர் குவிட் பண்ணுறாரு ஆக்சுவலி. அப்போ தான் ரஜினி சார் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. ரஜினி சாரோட லீலா பேலஸோட இன்டர்வியூ போய் திருப்பி எடுத்து பாருங்க. அவர் ஒரு 30 நிமிஷம் 29 minutes அவர் பேசியிருக்காரு. அதில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், நான் நல்ல இளைஞனா, நல்லா படித்தவனா, நேர்மையானவனா, ஒரு கால்டு ரொம்ப நேர்மையாக, ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டாக, பீப்புளை லவ் பண்ணுறவங்களா, அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து 2 சொல்லியிருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட்டியோட ஹெட்டு தனி, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஹெட்டு தனின்ட்டு. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஹெட்டாக இருக்கணும், நான் வந்து பார்ட்டியை பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதையே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் நீங்கள் அண்ணாமலை சாரோட கால்டு அதாவது ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினி சாரோட தான். அண்ட் அதே மாதிரி ஒரு ரீசெண்டான ஒரு 2022 2023 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார்
ஒருத்தர் ரஜினி சாரோட க்ளோஸ் ஆனவர் சொன்னார், இவர் தான் ரஜினி சாரோட சிஎம் கேண்டிடேட் ஆக வேண்டியது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்னன்னா, ஐ லவ் அண்ணாமலை சார். உண்மையாக சொல்லணும்னா ஐ லவ் அண்ணாமலை சார் ஆக்சுவலி. வாட் he is doing and stuff like that. No matter what people say, I'm not talking about party. நீங்கள் பார்ட்டியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ தேர் ஆர் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. 2021 நிறைய பேர்த்துக்கு தெரியும், இன்க்ளூடிங் மீ அண்ட் இன்க்ளூடிங் எங்கள் அப்பாவுக்கு, அண்ணாமலை சார் தான் கேண்டிடேட்டு, அதாவது சிஎம் சாரோட, ரஜினி சாரோட சிஎம் கேண்டிடேட்டாக வந்தாங்கன்னு ஆரம்பிச்சாங்கன்னான்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அவர் க்ளோஸ் ரஜினி சாருக்குன்ட்டு. இப்போ ரீசெண்டாக விட்டதில் கூட நண்பர் அண்ணாமலைன்னு சார் போட்டிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார். நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அண்ணாமலை சாரை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு? நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அண்ணாமலை சாரை 2024 ஒரு எம்பி ஆக்கிறதுக்கு? இஃப் யூர் ரியல் ரஜினி சார் ஃபேன், நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார் கிட்ட போய் ஒர்க் பண்ணியிருக்கணும். போய் அவரை நீங்கள் லீவ் த பார்ட்டி, அவரை நீங்கள் எம்பி ஆக்கியிருக்கணுமா இல்லையா? அவரை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஒரு ரியல் ரஜினி சார் ஃபேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, யூ ஷுட் ஹவ் கான் தேர், யூ ஷுட் ஹவ் ஒர்க் ஃபார் ஹிம். எம்எல்ஏ ஆக்கியிருக்கணும், எம்பி ஆக்கியிருக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா we have not done that actually. நல்ல பீப்புளெலாம் இருக்காங்க சுற்றி, பட் ஆனால் if they come, we are not supporting them actually. இப்போ கூட ரீசெண்டான அறிக்கை ரஜினி சார், அந்த what you called ரஜினி சார் விஜய் சாரோட பார்ட்டியில் ஒருத்தர் பேசினாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட ஐ ஹாவ் அ சீரியஸ் டவுட் கம்ப்ளீட்டாக வந்து விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாக போட்டிருப்பாரு அப்படின்லாம். ரஜினி சார் இஸ் நாட் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு ஹர்ட் சம்படி. பேசிக்லி அவர் ஹர்ட் பண்ணுன்ற இன்டென்ஷன்லேயே போட்டிருக்க மாட்டார். பட் இஃப் யூ செக் ஆன் தட் ஆஸ் வெல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லார். வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொன்னதில் கூட யூ ஹேட் ஒன் பர்டிகுலர் பார்ட்டிலேருந்து தான், ஒன் பர்டிகுலர் அலையன்ஸ்லேருந்து தான் யூ ஹேட் அரவுண்ட் 8 names, 7 to 8 names in that. ஸோ யூ கோயிங் டு சே தட் ரஜினி சார் வந்து அந்த பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்ட்டா? ஐ டோன்ட் நோ, மேபி இன்டைரக்ட்லி ஹி மைட் பி டெல்லிங். அதை தவிர கடைசி லைனில் ஒன்று பார்த்துட்டு யூ ஹேட் மென்ஷன் தட் இது விஜய் சாருக்கு அகேன்ஸ்ட். ஐ எம் டேம் ஷுர் தட் ஹி இஸ் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி அண்ட் விஜய் சாருக்கு சான்ஸே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹியர் இஸ், நண்பர் அண்ணாமலைன்னு திருப்பி போட்டிருக்காங்க. I don't know whether Annamalai sir is going to contest or not. Leave the party aside. பார்ட்டியை போட்டுருங்க தனியாக. Leave that aside. Annamalai sir is contesting. If he is contesting, make sure that you respect him. அவருக்காக போய் உழைங்க. அப்போ தான் the respect that you have in Rajini sir is really worth it actually. And all I want to tell is, Vijay sir loves Rajini sir. And ரீசெண்டான அந்த காக்கா கழுகு அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது கூட he had mentioned that எங்கள் அப்பா மாதிரி நான் பார்க்குறேன். see you have to analyze that. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்டையர் ஸ்பீச்சில். he would have said, எங்கள் அப்பா மாதிரி நான் பார்க்குறேன், எங்கள் அப்பா மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படக்கூடாதா, எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா, அவர் மாதிரி பெருசாக அச்சீவ் பண்ணணுன்ற ஆசைப்படக்கூடாதா, அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஜஸ்ட் திங்க் ஓவர் இட் அலோன். அண்ட் அதை தவிர ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தலை தான் அப்படின்னு சொல்லும் போது there's a reason that he's telling that. So அவரே வந்து அகேன்ஸ்ட் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். he's not going to tell anything and he's really loving that particular person, Rajini sir actually. அப்படி இருக்கும்போது you got to understand all these Rajini fans and stuff, Rajini sir fans எல்லாமே you have to analyze. 2018 நீங்கள் வரன்னு சொல்லும் போது எவ்வளோ பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, என்னென்ன சொன்னாங்க, யாரெல்லாம் சொன்னாங்க, என்னென்னலாம் ரஜினி சாரை சொன்னாங்கன்ட்டு யூ ஹேவ் டு அனலைஸ் பேசிக்லி. அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும். ஆல் தி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹவ் ஸ்போக்கன் நெகட்டிவ் அபவுட் ரஜினி சார். ஒன் பர்சன் வாஸ் நாட் ஸ்போக்கன் இஸ் திஸ் பர்டிகுலர் பர்சன் பேசிக்லி. அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். யூ ஹேவ் டு அனலைஸ் தட் பேசிக்லி. அண்ட் நெக்ஸ்ட் விஜயகாந்த் சார். ஸோ விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி யூனோ, சி இமேஜஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வாட் ஐ கேன் ஸ்பீக் ஆக்சுவலி.
அண்ட் கொஞ்சம் இன்சிடென்ட் சொல்லணும்னா இது ஒன் ஆஃப் தி இமேஜஸ் அதில் இருக்கும் போது, ஸோ அதில் வந்து விஜயகாந்த் சார் ஏற்கனவே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலி. ஸோ பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது தான் விஜய் சார் ஹேட் டோல் தட் ஐ வாண்ட் சிட் நியர் விஜயகாந்த் சாரோடன்ட்டு. ஸோ ஹீ இஸ் இன்டைரக்ட்லி சைனிங் தட் அவங்களோட சப்போர்ட்டும் அங்கே தான் இருக்குன்ற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் விஜயகாந்த் சார் எவ்ரிபடி நோஸ் அவர் எவ்வளோ நல்லவர், என்னென்ன பண்ணார் அப்படின்ட்டு. பட் ஒன் திங் தட் ஆஸ் அ விஜயகாந்த் சார் ஃபேனாக யோசிக்கும் போது இஸ் நோபடி டைரக்ட்லி சப்போர்ட்டட் விஜயகாந்த் சார் வென் ஹி வாஸ் அலைவ். நோபடி டைரக்ட்லி இன் த சென்ஸ் விஜயகாந்த் சார் கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடிக்கால் விஜய் சார் வந்து கிளியர் கட்டாக அந்த மாதிரி அனலைஸ் கொடுத்துட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா. இன்டெரக்டாக இஸ் கிவன். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பிகர் பீப்புள் ரைட், த பிகர் பீப்புள் இன் த ஈகோ சிஸ்டம், எனக்கு ஒரே ஒரு என்ன இது இருந்ததுன்னா, ரஜினி சாருக்கும் தெரியும் எவ்வளோ நல்லவர் விஜயகாந்த் சார்ன்ட்டு, கமல் சாருக்கும் தெரியும் எவ்வளோ நல்லவர் விஜயகாந்த் சார்ன்னு. அப்போ நோபடி வாய்ஸ்ட் அவுட் ஃபார் ஹிம் பேசிக்லி. தட் இஸ் ஒன் திங் ஐ எம் டீப்லி சேடன்ட் பேசிக்லி பிகாஸ் see you know that person is going to help the people once he comes in. அது வரும்போது I have a real regret on why did Rajini sir didn't support Vijaykanth sir during that period when he was there at the peak. And அதை தவிர what should have happened here is ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜயகாந்த் சார் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 2011-12 பீரியடில். அப்போ வந்து ஐ எம் ஸ்ட்ராங்லி ஹேவிங் அ ஃபீலிங் தட் ஆல் தீஸ் பீப்புள் ஷுட் ஹவ் வாய்ஸ்ட் அவுட் அகெயின்ஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் ட்ராலிங். யாரெல்லாம் ட்ரால் பண்ணாங்களோ அகேன்ஸ்டாக வாய்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ பட் வி ஹவ் லாஸ்ட் ஒன் பர்டிகுலர் பர்சன், வி ஹவ் லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஜெம் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த லெஜெண்ட் லிவிங் வாஸ் அ அமேசிங் ஹியூமன் பீயிங் வுட் ஹவ் கம். அநியாயத்துக்கு போயிருக்கோம். And we have lost that particular person. Let's not lose Vijay sir as well. கடைசியில் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி விஜய் சருக்கு வந்து we have lost a legend, we have lost a good person, we have lost a good human being. நம்ம வின் பண்ண வச்சிருக்கலாமே. And don't even think in that way. All I wanted to say in that. And next one would be இது ஆப்வியஸ்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது ரீசெண்டான்ட்டு. உண்மையாக சொல்லணும்னா விஜய் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் அஜித் சார் அண்ட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தி அவார்ட் தட் ஹி ரிசீவ்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். அண்ட் அதை தவிர சாணக்கியாவில் வந்து வி நோ ரங்கராஜ் பாண்டே சார் என்ன சொன்னார்ன்ட்டு. நான் வந்து விஜய் சாரை ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். அவருக்கு என்னென்னலாம் லைஃப்பில் வரணுமோ நான் அதுக்கு ஆசைப்படுறவேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் வாட் இஸ் பர்டிகுலர்லி செட் இயர் இஸ் எனக்கும் விஜய் சாருக்கும் எதனா நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுறது நீங்கள் பெட்டர் யூ அவாய்ட், டோன்ட் ஈவன் கம் டு இஸ் நியர்பைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டு பி ஃப்ரேங்க் ஆல் தீஸ் வார்ஸ் ரைட், நான் ரீசெண்டாக இது பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக தொட்டுறேன், அதுக்கப்புறம் I'll go into see how to find a fake ID அப்படின்னா கொஞ்சம் ஸ்மால் திங். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், see we are human beings, correct? நம்ம பேரை தான் வைப்போம் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா. யாரெல்லாம் வந்து ரெட் ட்ராகன், யார் தான் வந்து ரியல் ட்ராகன், யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் அ ஃபேக் ஐடி. இப்போ கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், whoever says that விஜய், அதாவது அஜித் சாரோட டிபியை வச்சுக்கிட்டு they would go against விஜய் சார் telling that no, as a Ajit fan I'm not going to vote for Vijay fan. And அதெல்லாம் போய் all these are fake narratives that is being said. நீங்கள் ஒன்றே ஒன்று அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதே ஃபேஸை வச்சுட்டு தான் நீங்கள் முக்கால்வாசி அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவன் 2018 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அஜித் சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ரஜினி சாருக்கு அகேன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணவனாக இருப்பான். இல்லைன்னா 2014-15 தான் ஆரம்பிப்பான். அப்போ தான் விஜய் சார் வந்த காலம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். மீடியாலேயே என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு பாருங்கள். ரஜினி சார் வரும்போது ரஜினி வர்சஸ் எம்ஜிஆர், ரஜினி சார் வர்சஸ் விஜய், ரஜினி சார் வர்சஸ் அஜித். ஏன்னா அப்போ தான் அந்த தர்பார் படம் வந்தது, அதுக்கு அகெயின்ஸ்டாக அஜித் சார் படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் டிசைடட் பை த ப்ரொடியூசர்ஸ். nowhere the actors are involved in putting that. அந்த படம் வரும்போது யோசிச்சு பாருங்க, விஸ்வாசம்னு நினைக்கிறேன், விஸ்வாசமும் தர்பாரும் ஒன்றா, எனக்கு தெரில. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேக் ஐடிஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு
நான் வந்து அஜித் சார் ஃபேனு, நான் ரஜினி சாரை வந்து அசிங்கப்படுத்துகிறேன். இதெல்லாம் நடக்கும் கைஸ். ஆக்சுவலி தீஸ் ஆல் வில் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். விஜயகாந்த் சார் வந்த போதும் அதே தான் பண்ணாங்க. விஜயகாந்த் சார் வந்த போதும் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினி சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, கமல் சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, what you called அஜித் சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, விஜய் சார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பூரா அசிங்கப்படுத்தினாங்க. அதே தான் இப்பயும் ரஜினி சார் வரும்போதும் நடந்தது. அதே தான் இப்பயும் விஜய் சாருக்கு நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு பேட்டர்னை பார்க்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய ஐடியாஸை போய் செக் பண்ணிப்பீங்க, என்னடா பேர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு நிறைய பேர் பேரை மாற்றுவாங்க போய் கீழே. இல்லை இந்த பேர் போட்டால் கண்டுபிடிச்சிடுறாங்க, இல்லை 2024 ஆரம்பிச்சேன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனுங்கெல்லாம் ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்கவே மாட்டானுங்க. ரீசெண்டாக ஐடியா ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஃபேக், எல்லாமே ஃபேக் பாட்ஸ். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் கைஸ். ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் பொலிட்டிக்கல் கேம்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் obviously Surya sir and the person who was my inspiration and who's an inspiration for me, Agram Foundation, and what he has done for people is humongous. And kappu mukkiyam bigile. See, I'm not telling that he's supporting and stuff, but what I'm telling here is good people who've been in industry knows Vijay sir, what he has done and what is he doing. And they know that they're looking out for somebody who can take responsibility and do a lot of things for people. இது வரும்போது நான் இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அகரம் ஆரம்பிக்கும் போது சூர்யா சார் வந்து விஜய் சார் கிட்ட கேட்டாங்களா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்களும் விளையாடலாம் ஒரு கோடியில் சொல்லியிருப்பாரு. அண்ட் சொல்லும் போது ஹி ஹட் பர்டிகுலர்லி செட், நான் வந்து ஐம் கோன் பி தேர் அண்ட் நீங்கள் கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆக்டட். அண்ட் வேற என்ன, என்னோட சூர்யா சாரும் விஜய் சாரும் என்னோட ஸ்கூலில் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஸ்கூலில் தான் நான் படித்தேன், சென்ட் பீட்ஸ் பேசிக்லி. ஸோ and you know what is the support each of them have had for themselves. And எப்பப்பெல்லாம் தேவைப்படும் போது I believe Surya sir was the first person to support Vijay sir when he came in for politics. Actually support in the sense who had told congratulations for coming and your path will be great அப்படின்ட்டு. And ரெண்டு பேரும் ஒரு 3 படம் 4 படம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 films they have acted together. Surya sir whenever that was required, Vijay sir was there. And same thing goes for what he called when Vijay sir wanted Surya sir to be there, he was there actually. And obviously Vikram sir பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த தெரியுமான்னு தெரியல, 2013 or 14 Vijay sir was not given the front row actually. ஃப்ரண்ட் ரோ கொடுக்கல, அவரை வந்து ஒரு 5 row தள்ளி நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து what he called விக்ரம் சாரும் போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு விஜய் சாரோட. That's a love. See, these people are mutually loving each other. These people are supporting each other. These people are, see, on the fan wasn't it's created by the political parties to work against different people. You have to understand that purely. And once you understand that, your things would be amazing. And you can check in all these images. Yaarla enna support Puneeth Rajkumar sir and all these people, you know, they love, you know, they support each other. Yarukku on the grudge adana illa. So people who are talking negative about them are people, they are out of Vijay sir. If வந்து for example நான் இன்னொரு narrative-உம் பார்த்தேன், multiple narratives. Vijay sir-ஓட அப்பா வந்து இப்படி பண்ணாங்க. See, they are all close friends here. They're all close to closest friends. And nobody can try to make sure on the negative narrative create பண்றது. விஜய் சாரோட எக்ஸ்-எம்ப்ளாயீஸ் எதுக்கு ஆயிருப்பாங்கன்னா, his attitude wouldn't have been good. அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்திருக்காது. அதுக்காக தான் விஜய் சார் அமுச்சு விட்டுருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க போய் இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறது தான் யூனோ ஐம் டெல்லிங் யூ ஆல் தீஸ் யூனோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் பீங் யூட்டிலைஸ்ட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கோ அகேன்ஸ்ட் தீஸ் பீப்புள் ஆக்சுவலி. But be very, very careful on that. And other thavara, what is another thing here is Sivakarthikeyan sir and Vijay sir. See, they respect each other here. Annan தான், தம்பி தான், துப்பாக்கியை பிடிங்க. See, all these things, இப்போ கூட ரீசெண்டாக வந்து what you call ஜனநாயகன் versus பராசக்தின்னு வரும்போது he was very clear. He was very clear on what he said. நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நெகட்டிவாக போகிறதுக்குன்னு. I don't want to do that into. And all these states எப்படிலாம் விஜய் சாரை நெகட்டிவாக சொன்னாங்களோ அந்த பீரியடில், இப்போ வந்து சூர்யா சாருக்கு ஒரு சிவகார்த்திகேயன் சாருக்கு அகேன்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துப்பாங்க, அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்தது, அதுதான் நடந்தது, இதுதான் நடந்ததுன்ட்டு அப்படியே போய் உண்மையாக பார்த்த மாதிரி போய் பேசிகிட்டு இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. சிவகார்த்திகேயன் சார் தான் வந்து டேட்டை வந்து நீங்கள் வந்து 14th 9th 10th ஆகணும்னு சொன்னாராம்.
சி 10th ஆகணும்னு சொன்னவர் 9th சொல்லியிருக்க மாட்டாரா? என்ன யோசிங்க, கொஞ்சம் லாஜிக்கலாக பேசுங்க. கைஸ் ஆல் தீஸ் யூத் ஐ வாண்ட் டு டெல் யூ, எல்லாமே பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட்டிங் தான், வியூஸ் ஏற்றுறதுக்கு தான், யூடியூப்ல நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்றதுக்காக தான். ஸோ இஃப் யூ டோன்ட் லைக் சம்படி, டோன்ட் கோ டு தேர் சேனல், டோன்ட் டூ காமெண்ட்ஸ், டோன்ட் லைக் தெம் பேசிக்லி. அல்டிமேட்டாக இஃப் யூர் லைக்கிங் தெம், இஃப் யூர் கமெண்டிங் மோர், தே வில் நோ தட் இதை பேசினா தான் எனக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்ட்டு தேல் கோ அட் அண்ட் ஸ்பீக் அகேன்ஸ்ட் யுவர் பேசிக்லி யுவர் ஃபேன் பேஸ் கைஸ். Just be very careful on how do you speak, what do you speak, and what do you see on social media. So that's very important. So they love each other. Please, let's be very clear and be there to support each of them. That's a scenario. And next வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு சொன்ன ஃபங்க்ஷனில் ரஜினி சார் அண்ட் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ சி இது ரீசென்ட்லி ஹேட் செட் பேசிக்லி யார் யாருக்கெல்லாம் தோணுமோ அந்த டோன் வரும் அப்படின்ட்டு ஆள போகிறான் தமிழன்னு சொன்னார். ஆக்சுவலி சி யூ நோ ஆல் தீஸ் பீப்புள், தோனி சார் டாக்ஸ் அபவுட் ப்ராசஸ், அது தனியாகவே ஒரு லெசனாக வச்சுருக்கேன். தோனி சார் அண்ட் விஜய் சார் அந்த ப்ராசஸ், விஜய் சார் ஆல்சோ ஃபாலோஸ் த சேம் ப்ராசஸ். அண்ட் ஷாருக் கான், பிகாஸ் த திங் இஸ் லைக் அவரை பற்றி விஜய் சார் சொல்லியிருப்பார் ரீசெண்டான இங்கிலீஷ் இன்டர்வியூவில். He particularly said that I love to be speaking like Shah Rukh Khan, the way he speaks and what he speaks. Obviously Varun Chakravarti sir, when he was obviously his fan, Janagan Relisa Amod, and Shalini ma'am, Ajit sir wife, we are closely related and we are like family and we spend time and all. See, that's the ecosystem. And one thing that I want to tell you, there are a lot of people supporting, but I believe actor Raju sir on the Big Boss contestant, I love his attitude. Yeah, amazing human being. And all the Big Boss lam paaka maten, but I love that character basically. So he started supporting and stuff. See, all I want to tell you here is industry, people within industry who doesn't have political intentions, அதில் வந்து காசு பண்ணணும், அதில் வந்து காசு சம்பாதிக்கணுன்றது யாருமே யாருக்கும் அகேன்ஸ்டாக போகிறதில்ல, பேச போகிறதில்ல. There are few influences that might happen, but never ever get into it. Never ever get into any fan wars and stuff like that. All people are loving each other. And this is the first time one big person who needs that support, who's going to be there. Let's support each other. Let's see what is the change that's going to happen. And let's see what we're going to do and what is he going to do for the people. And all I wanted to say is live and let live. Ajit sir சொன்ன மாதிரி live and let live. And அதே மாதிரி தான் what I wanted to finally say is we all love all these actors, we take them as an inspiration, but what is the learnings that we're going to take is no matter what they are, everybody can become successful in their own terms. Everybody can become successful in their own positions and own things. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவோம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவோம், பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஸ்மால் இயர். இதெல்லாம் நீங்கள் as I talk about last day of your life in last lecture, all these things that you have done, right, it doesn't even matter how good you are as a human being. எவ்வளோ பேருக்கு சர்வ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் is all that matters. Let's join together, let's get united and let's stay connected. Thank you for watching. And Amazonல சீக்கிரம் வந்துரும் guys. The book is looking good. It'll come on Amazon. Just go ahead, take it forward, and let's build a mission to help these people. As I told you, you're not going to just read this book, just get inspired. You're going to implement in your life. Journaling section வச்சிருக்கேன். And apart from that, you are directly contributing to the society. Whatever you buy, all these royalty goes to the society, goes to the people in need. Let's get united and join force and build a lot of things together. Thank you.